ஐயோ, இந்த பின்னு எங்கே இருக்குன்னு தெரியலையே. அண்ணே, மாமியார்ண்ணே. ஏன்டா எனக்கு ஃபோன் எடுக்க தெரியாதா? இதில் எடுத்த இதுக்கிட்டே யாராவது போயிடுவாங்க. அத்தை. நல்லா இருக்கு அத்தை. உன் பொண்ணு நல்லா இருக்கேன். சண்டைலாம் இது இல்லை, நல்லா தான் இருக்கும். அத்தை இல்லை அத்தை, நல்லா தான் பார்த்துக்கிறேன். அத்தை நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்களே. அத்தை என்னால் முடியல அத்தை. காலையில் 10 மணிக்கு எழுறா, அவளை சாப்பாடு நான் செஞ்சு போட்டுட்ருக்கேன். அத்தை ஒரு துணியை கூட துவைக்க மாட்டாள். எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். அத்தை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போயிருங்க, பரவாயில்ல. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சண்டை போடுறா அத்தை. எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் தனி கொடுத்தன போகணுமா? இதான் நடக்கிற காரியமா? அத்தை பசங்க கூட சேரவான்னு சொன்னா கூட பரவாயில்ல அத்தை. என் தம்பி கூட சேரவான்னு சொல்கிறா. அவன் கூட சேர்ந்து நான் கெட்டு போடுறான். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அத்தை உங்கள் பொண்ணுக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. தயவுசெய்து உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க. ஏன்டா ஃபோன் எடுத்து தொலைஞ்ச? அத்தை இல்லை அத்தை, நான் முடியாத சொல்கிறேன். நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறேன். நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் பார்த்துறேன். ஏய் ஃபோனை எடுக்க தெரியாதா எனக்கு? எதுக்குதான் நீ ஃபோனை எடுத்த? டேய், ஏன்டா இப்படி பேசுகிற? இப்போ தான் உங்கள் மாமியார் விட்டார் 2 கோடிக்கு நிலம் விற்றாங்க. இப்படி அன்னைக்கு 1 கோடி வரும்? டேய் 2 கோடியா? டேய், இவ்வளோ நாள் பொறுமையாக வந்துட்டு இப்போ ஏன்டா பேசி தொலைஞ்ச? முன்னாடி சொல்லக்கூடாதாடா. ஹலோ அத்தை. அத்தை கோவத்தில் எது தெரியாமல் பேசிட்டேன். சின்ன பொண்ணு, நான் தான் அனுசரிச்சிருக்கணும். சரி விடுங்க. இப்போ என்ன, எங்கள் அப்பா அம்மா விட்டு தண்ணி கொடுத்தன போகணும், அவ்வளோதானே. நான் போயிட விடுங்க. என் தம்பி கூட சேரக்கூடாது. என் தம்பி மேலே யாருன்னு தெரியாது அத்தை, விட்டுருங்க. பொண்ணு நான் பத்திரமா பார்த்துறத்த, எதுக்காக பார்த்துக்குவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னை விட்டால் அவளுக்கு யார் இருக்காங்க, அவளை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க. விடுங்க அத்தை, நான் பார்த்து விடுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமானேன்னு